ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். 2 மாசத்துக்கு ஒருக்கா சம்பளம் போட்டாக்க எப்படிங்க நாங்களாம் வீட்டு வாடகை கட்டுவோம்? நாங்க உயிரோட இருக்கிறதா சாகிறதா? ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோங்க. சம்பளம் எங்களுக்கு முன்னாடியே போட்டு தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ராவடி பண்றாங்க. இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னமே எங்களுக்கு சம்பளம் போடல. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நாங்கள் வாடகை கட்ட முடியும்? சோறு தண்ணி திங்க முடியும்? குழந்தை குட்டிகளை பார்க்க முடியும்? அவங்களுக்கு இருக்கிற அருமை தானே எங்களுக்கும் இருக்கும். அவங்க முன்னாடி எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப லேட்டு பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி பொழைக்கிறது? நாங்கள் பொழைக்கிறதா சாகிறதா? மாதம் இப்படியே தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த மாதமும் முன்னாடி சம்பளம் போட்டு கொடுத்தவங்களே கிடையாது. நாங்கள் உயிரோட இருக்கிறதா சாகிறதா? நீங்களே சொல்லுங்க. 2 மாசத்துக்கு ஒருக்கா சம்பளம் போட்டாக்க எப்படிங்க நாங்களாம் வீட்டு வாடகை கட்டுவோம்? நான் ஏன்ட்ட பாடுபடுறோம், கண்டதை பொறுக்கிறோம், எல்லா கசன்னு எல்லா வேலையுமே நாங்கள் செய்யறோம். மனச்சாட்சின்னு ஒருத்தர் அப்படி இருந்ததுனாக்கா எங்களுக்கு கூடி சீக்கிரம் எங்களுக்கு ஒரு விடுமுறை பண்ணி எங்களுக்கு நேரமாக சம்பளம் போடுற மாதிரி நீங்கள் பண்ணணும். நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்தில் பார்த்தீங்கன்னா நகராட்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளமே கொடுக்கறது கிடையாதுங்க. எங்கேயும் குப்பை எடுக்க ஆள் இல்லை. இருக்கிற 10 பேர்த்த வச்சு அவங்கள எல்லா வார்ட்லேயும் போட்டு கசக்கி எடுக்கிறாங்க. நகராட்சியில் கேட்டால் கான்ட்ராக்ட் ஆள் மாறிடுச்சு, சென்னையிலேருந்து ஆள் எடுத்துருக்காங்க, இங்கேருந்து எடுத்துருக்காங்கண்ணா. சம்பளம் கொடுத்தா தானே அவங்க குடும்பம் நடத்த முடியும், அவங்க வாடகை கட்ட முடியும். வாடகை வீட்டில் வந்துட்டு அவங்க எப்படி சோறு திம்பாங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்ச சம்பளம் வெறும் 400 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. எல்லா பக்கம் 750 ரூபா சம்பளம். நம்ம குமரபாளையம் நகராட்சியில் வெறும் 400 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன இது இருக்குது? அதே மாதிரி குப்பாளுற எந்த உபகரணமும் கொடுக்கறது கிடையாதுங்க. எல்லா குப்பையிலையும் கையும் காலுக்கு சும்மா கையில் தான் அள்ளுறாங்க, எல்லாம் அள்ளி போடுறாங்க. அவங்க நோய் வாங்கி படுத்துக்கிட்டாங்கன்னா யார் அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் பார்க்குதா? இல்லை இங்கே இருக்கிற நகராட்சி ஆணையாளரோ இல்லை யாராச்சும் அவங்களை சோறு ஆக்கி போடுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? எதுவுமே அவங்களுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. இந்த குமரபாளையம் நகராட்சியில் ரொம்ப மோசமான நகராட்சியாக இருக்குது குமரபாளையம் நகராட்சி. இதுக்கு உடனடியாக கவர்மெண்ட் தலையிட்டு இந்த நகராட்சியை உடனடியாக சீர் செய்யணும். இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். இங்கே ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.